இப்போ டிபார்ட்மெண்டல் பிரான்ச் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, யூனிட் 4th யூனிட். இதில் வந்து நம்ம ஒரு சம் போட்டேன் கிளாஸில், ஒரு இலிஸ்ட்ரேஷன் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோமா. இப்போ என்னன்னா கார்த்திகை நான் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி கொடுக்குறேன். அதுலேருந்து ஒரு கேஸ் கொடுத்து அந்த கேஸை வந்து கார்த்திக் எப்படி சால்வ் பண்ணுறாரு அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். சேம் இதே நம்ம யூஸ் பண்ண அதே மெத்தட் தான். பிரான்ச்சில் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்றாங்க, அந்த காஸ்ட் ப்ரைஸ் யூஸ் பண்ணி அதே மாடியூலில் ஒரு கேஸ் கொடுத்துருக்கேன். அவருக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அமௌண்ட்ஸ் இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. சேம் 2 வருஷத்துக்கு இவங்க வந்து பிரான்ச் ரிப்போர்ட் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கணும். இந்த கேஸை இவர் எப்படி சால்வ் பண்ணான்னு பார்க்கலாம். சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட கேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, கோச் சென்ட் டு மெட்ராஸ் பிரான்ச். அந்த மெட்ராஸ் பிரான்ச்சுக்கு வந்து இவங்க கோச் அனுப்புனது ஃபஸ்ட்டு இயர் வந்து 15,000, செகண்ட் இயர் வந்து 45,000. கேஷ் சென்ட் டு பிரான்ச் ஃபார் ரெண்ட். கேஷ் ட்ரான்சாக்ஷன் வந்து 3 விதமாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இயர் வந்து 1,800, 3,000, 1,200. செகண்ட் இயர் வந்து 1,800, 5,000, 1,600. நெக்ஸ்ட் கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் தி பிரான்ச். ஃபஸ்ட் இயர் வந்து 24,000, செகண்ட் இயர் 16,000. ஸ்டாக் ஃபஸ்ட் இயரோடது 2,300, செகண்ட் இயர் 5,800. பெட்டி கேஷ் ஃபஸ்ட் இயர் வந்து 40 ருபீஸ், செகண்ட் இயர் 30 ருபீஸ். இப்போ இதை வந்து பிரான்ச் அக்கௌண்ட்டில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்னு சொன்னீங்கல்ல, அது என்ன ஃபர்ஸ்ட் இயர் என்ன செகண்ட் இயர்? அதாவது ஃபர்ஸ்ட் இயர் வந்து எந்த இயர் போடுறது, செகண்ட் இயர் எந்த இயர்? ஃபஸ்ட் இயர் வந்து 1,989, 1989. செகண்ட் இயர் வந்து 99. ஓகே, இப்போ சம் வந்து எது ஃபர்ஸ்ட் போடணும்? பிரான்ச் ஃபஸ்ட் இயர் 1989. அதை மென்ஷன் பண்ணிட்டு ஸ்டார்ட். இப்போ வந்து நம்ம 1999 அக்கௌண்ட்ஸ் போட போகிறோம். இங்கே வந்து டியூரேஷன் எதுவுமே கொடுக்காதங்காட்டி ஜனவரி வந்து ஸ்டார்டிங் ஆகும், டிசம்பர் வந்து எண்டிங் ஆகும். நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட்டாக வந்து பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுக்கல. ஏன்னா இது நம்ம இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறங்காட்டி ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டூ பேலன்ஸ். இது அதுக்கப்புறமா இதில் டெபிட் சைடு வந்து நம்ம பிரான்ச்சுக்கு கொடுத்த அதாவது எக்ஸ்பென்சஸ் அதை மட்டும் தான் நம்ம டெபிட் சைடு வந்து டூ கோட்ஸ் சைடு இந்த சைடு. Salary. இப்போ இந்த வருஷத்துக்கு முன்னாடி எல்லா எக்ஸ்பென்சஸும் நம்ம எழுதியாச்சு. அடுத்து இன்கம் பார்க்கலாம். இன்கம் எல்லாம் வந்து இந்த ரெடிக்கு நம்ம
2020. Petty cash. இப்போ இங்கே கொஸ்டினில் இருக்க எல்லா ட்ரான்சாக்ஷனும் நாங்கள் போட்டாச்சு. இதில் இருந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எந்த பக்கம் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். எந்த பக்கம் அதிகமாக இருக்காங்க கிரெடிட் செக். அது ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக டோட்டல் போட்டு அப்புறமா என்ன செய்யலாம் கிரெடிட் செக் பேலன்ஸ் பார்த்தோம்னா 26,340 rupees. இந்த சைடு வந்து நம்ம ப்ராஃபிட்டாக லாஸ் கண்டுபிடிக்கிறதுனா டெபிட் செக் வந்து ப்ராஃபிட்டு, கிரெடிட் செக் வந்து லாஸ். இப்போ நமக்கு இந்த சைடாக வந்து டெபிசிட்டாக இருக்காது, இந்த சைடாக வரி ப்ராஃபிட் ப்ராஃபிட் கான்ஃபிடன்ஸ் இது வந்து ஃபஸ்ட் இயரோட